நீங்க எப்படி வாழ்ந்தவங்க இப்படி ரோட்ல தனியா நிக்க வச்சிட்டாங்களேம்மா. என்ன பண்றது, அதெல்லாம் ஒரு காலம். இப்ப வீடு இல்ல, வாசல் இல்ல, இதோ இப்படி ரோட்ல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது கூட பரவாயில்ல, அந்த வீணா போன வக்கீலோட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கேன் பாருங்க, அதுதான் கொடுமை. அம்மா இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகலம்மா. நீங்க நினைச்சா வீடு வாங்க முடியும். எப்படி எப்படி வாங்குறது? என் பேங்க் அக்கவுண்ட் தான் அவங்க சீஸ் பண்ணி வச்சிருக்காங்களே. அப்போ செலவுக்கெல்லாம் என்னம்மா பண்றீங்க? எப்படி சமாளிக்கிறீங்க? நான் வேற ஒரு பேர்ல அக்கவுண்ட் வச்சிருந்தேன், அதுல இருக்கிற பணத்தை வச்சுதான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வீடு வாங்குற அளவுக்குலாம் அதுல பணம் இல்லை. அம்மா நானும் அந்த ரஞ்சித்தோட பேச்சை கேட்டு என் கையில இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து அவங்கிட்ட கொடுத்துட்டேம்மா. அது இருந்தா கூட. அது இருந்தா மட்டும் நாம எப்படி அதை செலவு பண்ண முடியும்? இப்ப நாம 2 பேரும் போலீஸ் கேஸ்ன்னு இருக்கோம், வெயில்ல வெளியில வந்திருக்கோம். நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்ப நாம அதை எடுத்தோம் மாட்டிப்போம். இப்போதைக்கு அங்க அமௌண்ட் இல்லாம இருக்கிறதே நல்லதுதான். பெரிய அமௌண்ட் தேவைப்பட்டாதான் கொடுக்கறதுக்கு நம்ம வக்கீல் இருக்காரே, அப்புறம் என்ன? அம்மா நீங்க இன்னொருத்தர் வீட்டுல தங்கி இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அந்த ரஞ்சித் ராஜ் மட்டும் என் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன். அவனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு பரிதாப நிலைக்கு வந்திருக்கேன். அதனாலதான் அவனை என்னோட எதிரி லிஸ்ட்ல முதல்ல வச்சிருக்கேன். கந்தசாமி கூட செகண்டரி தான். முதல்ல அந்த ரஞ்சித்தோட கதையை முடிச்சுட்டு தான் அந்த கந்தசாமியோட கதையை முடிக்கணும். அம்மா அந்த ரஞ்சித் ராஜ் அக்காவோட பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்கள பத்தி செய்தி ஒண்ணுமே இல்லையே. அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இல்ல இருக்கு. இப்ப நாம இங்க வந்திருக்கிறதே அதுக்காகத்தான். ரஞ்சித்தோட அக்கா இங்க வந்துட்டு இருக்கா. எப்படிமா இது? இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நீங்க எப்பமா பண்றீங்க? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதம்மா. நான் தூங்கி நாளாச்சு. தூக்கம் கண்ணை சொக்குனாலும் என் மூளை அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் நடந்ததே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அதான் எல்லா நேரத்திலையும் நான் யோசிக்கிறேன், கம்யூனிகேட் பண்றேன். அதுலதான் அவகிட்ட பேசினேன். அவ இங்க வரேன்னு சொன்னா. அப்படின்னா நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்கம்மா. அவங்க வந்ததும் நான் உங்களை கூப்பிடுறேன். அதுக்கு அவசியமே இல்லை, அதோ அவங்களே வந்துட்டாங்க. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முட்டாளா இருந்திருப்பேன், மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருப்பேன். நீங்க மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தா, நீங்க வந்தீங்க, என் கண்ணை திறந்து விட்டீங்க. இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மேல வாழ்க்கையே கிடையாது. இருக்குன்னு நினைச்சு பாருங்க, அது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். நம்மள முடிக்க நினைச்சவங்கள நாம முடிக்கணும். நீங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நான் உட்கார்ந்து யோசிச்சேன். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு தெரிஞ்சது. அவன் என் தம்பியா இருந்தாலும் என் புருஷனை கொன்னவளோட புருஷன்னு எனக்கு உரைச்சுது. இந்த கொலைய அவனோட துணை இல்லாம அவளால பண்ணிருக்க முடியாதுன்னு தெரிஞ்சது. ஒரு கொலைய பண்ணிட்டு, அதுவும் எடுத்து வளர்த்த அக்கா புருஷனையே கொன்னுட்டு என்ன விதவையாக்கிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறா. அதான் நீங்க சொன்ன மாதிரி நானும் நல்லவ மாதிரி நடிச்சு அவ வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன். சபாஷ், இதத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். சூப்பரா பண்ணிட்டீங்க. எப்படி உங்களை பாராட்டுறதுனே தெரியல. உங்களை தான் மேடம் பாராட்டணும். உங்களுக்கு என் புருஷன் ஏதோ ஒரு உதவி செஞ்சாருன்னு ஓடி வந்து நின்னீங்களே, நீங்க தாங்க மனுஷி. உன்னால முடியலன்னா விட்டுடு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே, அதுதாங்க நன்றி. 3வது மனுஷியான உங்களுக்கு வந்த ஆத்திரமும் கோபமும் கூட எனக்கு வராம போயிடுச்சே. அது உங்க தப்பு இல்ல, உங்க தம்பி மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் உங்க கண்ணை மறைச்சிருச்சு. உண்மைதாங்க, அந்த பாசத்தினாலதான் அவர் பலியானாரு. அதே பாசத்தினாலதான் நானும் அவனை விட்டுட்டேன். விட்டாலும் கரெக்டா பிடிச்சிட்டீங்கல்ல. ஆமா, இப்ப அந்த வீட்டோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? அதாவது அவங்க உங்களை ஏத்துக்கிட்டாங்களான்னு கேக்குறேன். அவனோட மாமனாரும் மாமியாரும் நல்லவங்களா தான் தெரியறாங்க. ஆனா நான் தூக்கி வளர்த்தவன் தான் தப்பானவன். அவங்க என்னை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா இவன் என்ன லேஸ்ல ஒத்துக்கவே இல்லை. நன்றி கெட்டவன்.
அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா அவங்க சந்தேகப்பட்டாதான் ஆபத்து. நீங்க அங்கிருந்து எனக்கு நடக்கிறதையெல்லாம் கரெக்டா சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அங்கிருந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் உங்க தம்பியும் அவன் பொண்டாட்டியும் சந்தோஷமா குடும்பம் நடத்தக்கூடாது. மத்தபடி சந்தர்ப்பம் பார்த்துதான் நாம நினைக்கிறதையெல்லாம் நடத்த முடியும். ஆமா, உங்க பொண்ணுக்கு ஏதோ ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னீங்களே? ஆமாங்க, அத யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட. நோ, நீங்க அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க. வேற யார்கிட்டயும் கேட்டு அசிங்கப்பட்டுறாதீங்க. உங்க பொண்ணோட ஃபீஸை நான் கட்டிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு செலவுக்கு ஏதாவது பணம் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கொடுத்துடுறேன். ஆஹா, அங்க என்னம்மா எனக்கு செலவு இருக்க போகுது? அவங்க ஏதோ உங்க மேல கரிசனம் காட்டுறாங்கிறதுக்காக மனசுருகி போன காரியத்தை கோட்டை விட்டுறாதீங்க. புருஷனை கொன்னவளை பழி வாங்கறதுக்காகத்தான் நீங்க அங்க போயிருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. அது எப்படி மேடம் மறப்பேன்? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் அந்த பொண்ணு மேலதான் தப்புன்னு. அந்த பாவத்துக்காகத்தான் பரிகாரமா அவங்க உங்களை வீட்டுல சேர்த்திருக்காங்க. மத்தபடி உங்க மேல பரிதாபப்பட்டு இல்ல. இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா அங்க எந்த பிரச்சனையும் வராது. நல்லா புரியுதுமா. சரி, வாங்க, போற வழியில அப்படியே டிராப் பண்ணிடுறேன். ஆஹா, பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். என்னம்மா? இல்ல, அது அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கொஞ்சம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். டேய், என்ன காதலிக்கிறதா நாடகமாட ஆடின. இப்ப நான் போட போற நாடகத்தினால நீ நாசமா மட்டும் போக போறதில்ல, நடு தெருவுல அலைய போறடா. ஐயோ, யாரு 2 அடுப்புலையும் தட்டி வச்சிருக்கிறது? தென்ன, அடுப்புல நீதான் தண்ணி வச்சிருக்கியா? என்னக்கா இது? 2 சின்ன பாத்திரத்துல இப்படி தண்ணி கொதிச்சிட்டு இருக்கே. அப்போ நீயும் இதை வைக்கலையா? நான் எதுக்குக்கா வைக்க போறேன்? எனக்கு தண்ணி வேணும்னா ஒரே பெரிய பாத்திரத்துல வச்சு இறக்க போறேன். இது பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமாக்கா, என்ன விஷயம்? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, குழந்தை பால் கழறான், யார் வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. அதுக்கு என்னக்கா, ஒரு பாத்திரத்தை இறக்கிட்டு இதை வைக்கலாம்ல? ஸ்வாதி தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அவ வந்தா நான் சொல்லிக்கிறேன். யார் இந்த வேலையை பண்ணுது? என்ன ஸ்வாதி? நான் தண்ணி சுட வச்சிருந்தேன், யார் இதெல்லாம் இறக்கி வச்சது? அதுவா, அத நான் தான் இறக்கி வச்சேன். குழந்தைக்கு பாலுக்கு டைம் ஆச்சு. ச்சே, உங்க குழந்தைக்கு நீங்க எது வேணாலும் கொடுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. யாரு கேட்டு தண்ணி இறக்கி வச்சீங்க? என்ன ஸ்வாதி, இதுக்கெல்லாம் யாரையாவது கேட்கணுமா? கேட்கணும் தான். நான் வேலை மெனக்கட்டு தண்ணி சுட வைப்பனா, இவங்க வந்து இறக்கி வச்சுட்டு யாரு கேட்கணும்னு வர கேப்பீங்களா? சரி, தண்ணி தானே, நான் இப்ப உடனே ஏத்தி வச்சிடுறேன், நீ டென்ஷன் ஆகாத. என்ன தண்ணி தானேனா? என்ன அர்த்தம்? குழந்தைக்கு பால் சூடு பண்றது உனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு தண்ணி முக்கியம். நான் பியூட்டி பார்லருக்கு கிரீம் தயாரிக்கிறதுக்காக வச்சிருந்தேன். 2 ஸ்டவ்வும் ஈக்குவலா எரியணும், ஈக்குவலா தண்ணியும் கொதிக்கணும். அது எனக்கு தெரியாது இல்ல ஸ்வாதி. அப்ப தெரியாத வேலை எதுக்கு செய்யற? ச்சே, கண்டவங்களா வந்து தொடறதுக்கான வச்சிருக்கேன். ஸ்வாதி, நான் ஒன்னும் கண்டவ இல்ல. நானும் இந்த வீட்டு மருமக தான். என்ன சொல்லணும்னா, உனக்கு மூத்தவ. அந்த நாடகம் தான் எப்பயும் முடிஞ்சு போச்சே. அடிச்ச காத்துல வந்து ஒட்டிக்கிட்டு கூட வந்து ஒட்டிக்கிட்டவ தானே நீ. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உரிமை இருக்குன்னு நினைக்கிற பாரு. உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பா தான் வருது. போய் ஒரு ஓரமா உட்காரு. நான் என் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நீ எந்த கர்மத்தை வேணாலும் பண்ணிக்கோ.
டேய் சரணா எவாடா முதுகு பிடிச்சிச்சு இந்த மூட்டை தூக்கி உள்ள விடா என்ன இவன் சொல்றோம் கண்டுக்காமே போறான் கார்த்தி கார்த்தி ஏண்டா எவ்வளவு நேரம் உள்ளதா இருந்தியா எவ்வளவு நேரம் கூப்பிடுறது இந்த மூட்டை தூக்கி உள்ள வை சரவணன்ட்ட சொன்ன அவன் கண்டுக்காமே போயிட்டான் பின்ன நீ அவனை வேலை செய்ய சொன்ன அவன் அப்படிதான் போவான் ஏன்டா அப்படி சொல்ற பின்ன என்ன நீ சொல்றதெல்லாம் அவன் ஏன் செய்யணும் ஏண்டா அவன் தான் ஏதோ கோவத்துல போறான்னு பார்த்தா நீயும் டென்ஷனா பேசுற என்னடாச்சு அப்பா ஏதோ திட்டினாரா? திட்டி இருந்தா கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டாருன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. என்னடா பண்ணிட்டாரு? ஹை, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. அந்த தப்பே நீ தானே? தப்பா? நானா? பின்ன நானா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? இத்தனை வருஷம் கழிச்சு பேசுறேன்னு சந்தோஷப்படு. பிறந்ததுல இருந்து நீ அவரும் சேர்ந்து எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டீங்க. அதெல்லாம் நினைச்சாலே உடம்பெல்லாம் எரியுது. இவங்க சொல்றதான் கேட்கணுமா, இவங்க சொல்றதா செய்யணுமா, உட்கார்னா உட்காரணுமா, நில்லுனா நிக்கணுமா? சுவாதி, நாங்க ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கோம், நீ இது குறுக்க பேசுற? என்ன பழக்கம் இது? புது பழக்கம் தான். இவ்வளவு நாளா நாங்க ஃபாலோ பண்ணது மூட பழக்கம்னு இப்பதான் எங்களுக்கு தெரியுது. என்ன சுவாதி சொல்ற? உங்களுக்கு அது புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? புரியும் புரியும். புரியாம என்ன? இத்தனை நாளா அனுபவிச்சத ஒரேடியா விட்டுட்டு போகணும்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். வேற வழி? யார் வீட்டு சொத்தை யார் அனுபவிக்கிறது? டேய், உன்னை யார் உள்ள விட்டது? ஹலோ, என்ன நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குற? இது எங்க குடும்பத்து சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல வெளியே போ. யார் வெளியே போகணும்? இது ஏன் குடும்பம். இதுல நீ எப்படி வந்த? பாரு, இத்தனை நாளா என் மாமா பசங்களை ஏமாத்தின வரைக்கும் போதும். இங்க சொகுசா தின்னுட்டு தூங்குனதும் போதும். அவங்க சொத்தை சுருட்டினதும் போதும். உன்னால எங்க குடும்பம் பட்ட அவமானமும் போதும். போ, கிளம்புற வேலையை பாரு. நிறுத்து. உனக்கும் எங்க குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உன்னை தாண்டி ஒருத்தர் எங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ண முடியுமா? எங்க அம்மாவே கொன்னவர் தானே நீ. இது தாண்டா இந்த வருஷத்தோட பெஸ்ட் காமெடியே. எப்படி எப்படி? கிருஷ்ணவேணி அக்கா உன் அம்மாவா? அப்ப இப்ப ஒருத்தங்க வந்திருக்காங்களே, அந்த அம்மா யாராக்கும்? ஒருத்தங்களுக்கு 2 புள்ள இருக்கலாம், 2 தம்பி இருக்கலாம், ஏன் 2 பொண்டாட்டி கூட இருக்கலாம். ஆனா 2 அம்மா எப்படி இருக்க முடியும்? என்ன, சொத்துக்கு ஒரு அம்மா, பெத்துக்க ஒரு அம்மாவா? செத்து போனது உன் அம்மா இல்ல, தோ அங்க நிக்கிறாங்களே அவங்களோட அம்மா. அத சொன்னது நான் இல்ல, நான் ப்ரூவ் பண்ணுவேன். இப்ப விஷயம் அது இல்ல. அதான் உன்னை பெத்த அம்மா வந்துட்டால, அப்புறம் உனக்கு என்ன இங்க வேலை? அத கேட்க நீ யாரு? அட என்னடா இவன் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான். உன்னோட ஃப்ராடு தனத்தை, உன்னோட அயோக்கிய தனத்தை நான் இல்ல யாரு வேணாலும் கேட்கலாம். என்னடா இவ பாட்டு பேசிட்டே இருக்கா? 2 பேரும் அமைதியா இருந்து வேடிக்கை பாக்குறீங்க? போதும், நிறுத்துறா. அவ எங்களுக்கு பிடிக்காதவதான். இந்த வீட்டு வாசப்படியில அடி எடுத்து வைக்க தகுதி இல்லாதவதான். தப்பா பேசுறவதான். ஆனா இப்ப சரியா பேசுறாள். கார்த்தி, இத பாரு முத்து, உங்க அம்மா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளயும் சரி வெளியும் சரி எவ்வளவு கேள்விகள் இருந்துச்சு, எவ்வளவு அவமானங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் உனக்கு தெரியும்ல. இன்னும் அவங்க உன் அம்மா தெரிஞ்ச உடனே அது என்ன குறைஞ்சிட போதா, இல்ல மாறிட போதா? சொல்ல போனா நீயும் உங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க இருக்க எங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் இன்னும் அதிகமா அவமானமா அசிங்கமா ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீ எங்களுக்கு அண்ணனா வேஷம் போட்டதெல்லாம் போதும். நாங்க நிம்மதியா வாழ எங்களுக்கு வழி விட்டு போயிட்டே இரு.
டேய், நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்கடா, நான் போயிடுறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்கடா. சத்தியமா என்னால தாங்க முடியாது. சும்மா நடிக்காதடா. அந்த அம்மா என் அம்மான்னு தெரிஞ்ச உடனே செத்து போயிடுவேன்னு சொன்னேன். இப்ப எங்கடா போச்சு அந்த ரோஷன்ல? நீ செஞ்ச துரோகத்தெல்லாம் தாங்கிட்டு நாங்க அமைதியா இருக்கோம். இப்ப நாங்க உன் தம்பி இல்லைன்னு சொன்னா உன்னால தாங்க முடியாதோ? என்னடா சொல்றீங்க? டேய், சும்மா என்னடா சொல்றேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காத. நீ எங்க கூட ட்ரெயின்ல டிராவல் பண்ண ஒரு கோ பேசஞ்சர் மாதிரி, அதுவும் வித்தவுட் எங்க கூட வந்தீனா எங்கள்ல ஒருத்தர் ஆயிடுவியா? உன் ஸ்டேஷன் வந்துடுச்சு, நீ இறங்கிடு. நாங்க போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. ஏண்டா, ஒன்னா வளர்ந்து ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒன்னா தூங்கணும்னா உங்களுக்கு சக பயணியாடா? அதுவும் வித்தவுட்ல வந்தவர். ஏண்டா, அப்பன் பேர் தெரியாதவன் நீ? எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டுருக்க, பவித்திரமான எங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டுருக்க. தப்பான வழியில தப்பான தாய்க்கு பிறந்தவன் தானடா நீ. வேணா கார்த்தி. என்னடா என்ன உன் அம்மாவை பத்தி சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? எவனுக்கு உன்னை பெத்தன் தெரியாத கேவலமானவ தான்டா உன் அம்மா. டேய் கார்த்தி, டேய், போய் இவ சொல்றாங்கிறதுக்காக அவரை பார்த்து கை உங்கிட்டீங்கல்ல? கொஞ்சம் கூட சுய புத்தி இல்லாதவங்க. ஏய், யார பார்த்து சுய புத்தி இல்லாதவங்கன்னு சொல்ற? யார் வீட்ல வந்து தங்கிக்கிட்டு யார பத்தி என்ன பேசிக்கிட்டே? நீ பேசாத. வேணாம் கவிதா, நீ எதுவும் பேச வேணாம். என்னங்க, ஒரு அண்ணன்னு கூட பார்க்காம உங்களை பார்த்து கையோங்கி இருக்காங்க. சும்மா பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? கவிதா, அவனுங்க நான் தூக்கி வளர்த்த பசங்க. அந்த உரிமையில் நான் அவங்களை அடிக்க போனேன், அதே உரிமையில் தான் அவனுக்கு திரும்ப அடிக்க வந்திருக்காரு. இல்லங்க, இதுல எந்த தப்பு இல்லை கவிதா, நீ எதுவும் பேசாத. கார்த்தி, என்ன மன்னிச்சிடுறா. என்ன 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 கார்த்தி மூர்த்தின்னு இழுத்துக்கிட்டே போற? அடுத்தவங்க சொத்தை அனுபவிச்சதெல்லாம் போதும். எங்க மாமா உன் ஒருத்தனை தூக்கிட்டு வந்துட்டு நீ உன் பொண்டாட்டி, உன் புள்ளைக்கு அம்மா, உன் புள்ள, இன்னொரு புள்ள, அப்பா பத்தாததுக்கு உன்னை பெத்து போட்ட தாயின்னு வேற ஒருத்தி வந்து உக்காந்துருக்கா. இப்படி ஒரு பெரிய குடும்பமே வந்து இங்க கூடாரம் போட்டிருக்கு. உங்களுக்கு பண்ண செலவையெல்லாம் கேட்கல, ஏன்னா அது வரும் எப்படியும் ஒரு 50-60 லட்சம். அதெல்லாம் உன்னால கொடுக்க முடியாது. நாங்க என்ன செய்யறோம், அத நஷ்ட கணக்குல எழுதிக்கிறோம். அத சம்பாதிச்சு அடக்குறேன்னு சொல்லிக்கிட்டு நைஸா இங்கே உட்கார்ந்துராத. அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், கிளம்பு. அப்பா வந்துட்டா, நான் சொல்லிட்டு போயிடுறேன். அது சரி, அவர் வந்தா நீங்க போன மாதிரி தான். அதுக்கு நீங்க இங்கே இருந்துடலாமே. அவரை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு ஆட்டம் போடுறாரு. அவர் வீக்னஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே நம்மள ஆட்டி படிக்கிறாங்க. இத பாருடா, எங்க அப்பா வந்தா நாங்க சொல்லிக்கிறோம், நீ உங்க அம்மா வந்த உடனே அவங்கள கூட்டிட்டு போற வழியை பாரு.